ரெண்டு பேருக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து லைனில் யாரும் மிட் நைட் முன்னாடி அவ்வளோ வைக்கல. சரி, நம்ம ட்ரை பண்ணுவோமான்ட்டு நம்ம பிளான் பண்ணி இதில் இறங்கியிருக்கோம். அவங்க பிரியாணி எப்படி இருக்குது? நல்லா இருக்கு, ரைஸ் நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணலாம் எல்லாருமே. ஓகே, சிக்கன் பிரியாணி போட்டுட்ருக்கோம், சிக்கன் 65 பிரியாணி போட்டுட்ருக்கு. அடுத்தது ரைட் டிஷ்ஷாக வந்து நமக்கு ஆனியன் ரைத்தா கொடுத்துட்ருக்கோம், கத்திரிக்காய் கொடுத்துட்ருக்கோம், கேசரி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் மின் சட்னி ஒன்று கொடுத்துட்ருக்கோம். ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்குது. 65 போடுறாங்க, 65 நல்லா இருக்குது. மறக்காமல் வேளச்சேரி டு காம்பூர் ரோட்டில் வந்தீங்கன்னா சாப்பிட்டு போகும். அன்லிமிட்டட் தான் போடுறோம். அன்லிமிட்டட் வந்து மோஸ்ட்லி அன்லிமிட்டட் சொல்லுவாங்களே தவிர அப்படி அள்ளி வச்சுட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நாம் எப்படி கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு இனிஷியலாக கம்மியாக தான் கொடுப்போம். அது கம்மியாக சாப்பிட்டா தான் அதிகமாக சாப்பிடணும் போல தோணும். அப்போ ஒன்ஸ் நம்ம கம்மியாக கொடுத்து திருப்பி என்ன வாங்கி சாப்பிடுவோம். வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பேன், பேசுகிறதுமா இருப்போம். நான் தான் உங்கள் கேஸ் பேர். அண்ட் நாம வந்து பார்த்தா இன்றைக்கி பள்ளிக்கரணம் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் நைட்டில் ஒரு அன்லிமிட்டட் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அவங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கோம். ஸோ வாங்க போகலாம். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஹாய் பிரதர், உங்கள் நேம் சொல்லுங்கள். என் பேர் பாஸ்கரன். எப்படி இருக்கீங்க? செம்மையாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி பிரதர் பிரியாணி எப்படி ஐடியா வந்தது, எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே ரெண்டு பேருக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் ஒர்க் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம எதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி மிட் நைட் பிரியாணி போடலாம். ஆக்சுவலாக இந்த லைனில் யாரும் மிட் நைட் முன்னாடி அவ்வளோ வைக்கல. சரி, நம்ம ட்ரை பண்ணுவோமான்ட்டு நம்ம பிளான் பண்ணி இதில் இறங்கியிருக்கோம். நம்ம வந்து சிக்கன் பிரியாணி போட்டுட்ருக்கோம், சிக்கன் 65 பிரியாணி போட்டுட்ருக்கு. அடுத்தது பீஃப் தொக்கு பிரியாணி, சிக்கன் தொக்கு பிரியாணி. சைட் டிஷ்ஷாக வந்து நமக்கு ஆனியன் ரைத்தா கொடுத்துட்ருக்கோம், கத்திரிக்காய் கொடுத்துட்ருக்கோம், கேசரி கொடுத்துட்ருக்கோம். ஈவன் நமக்கு எப்போ யார் பிரியாணி சாப்பிட்டாலும் ஒரு பீஸ், இப்போ குஸ்கா சாப்பிட்டோம்னா ஒரு 65 டேஸ்ட்டுக்காக நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா அவங்களும் குஸ்கா சாப்பிட்ட ஃபீல் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ட்ரை மாதிரி பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் அவங்களுக்கு இருக்கணுன்றதுனால அது. ஹாய் பிரதர், உங்கள் நேம் சொல்லுங்கள். என் பேர் விஜய். அவங்க பிரியாணி எப்படி இருக்குது? ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்குது. ருசியாக இருக்குது. சிக்கன் பீஸ்லாம் 65 போடுறாங்க, 65 நல்லா இருக்குது. மறக்காமல் வேளச்சேரி டு காம்பூர் ரோட்டில் வந்தீங்கன்னா சாப்பிட்டு போகும். அன்லிமிட்டட் பிரியாணி என்ன ப்ரைஸ்க்கு தெரியுங்க? அன்லிமிட்டட் பண்ணி 150க்கு போட்டுட்ருக்கோம். 150க்கு. 65 பிரியாணி பொறுத்த வரைக்கும் 200 போட்டுட்ருக்கோம். பீஸுமே நல்லா பெருசாக இருக்கும். நீங்கள் நார்மலாக 65 நீங்கள் 120க்கு வாங்குறது, தனியாக வாங்குறது 60 சேவே சாப்பிடலாம். 200க்கு அதில் நிறையவே சாப்பிடலாம். பெருசாகவே இருக்கும். என்னஃபாக இருக்கும். எத்தனை பீஸ் தெரியுங்க? 6 பீஸ் இருக்கும். 6 பீஸ் பெருசாகவே இருக்கும். நான் அன்லிமிட்டட் தான் போடுறோம். அன்லிமிட்டட் வந்து மோஸ்ட்லி அன்லிமிட்டட் சொல்லுவாங்களே தவிர அப்படி அள்ளி வச்சுட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நாம் எப்படி கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு இனிஷியலாக கம்மியாக தான் கொடுப்போம். அது கம்மியாக சாப்பிட்டா தான் அதிகமாக சாப்பிடணும் போல தோணும். அப்போ ஒன்ஸ் நம்ம கம்மியாக கொடுத்து திருப்பி என்ன வாங்கி சாப்பிடுவோம். எல்லாம் ஒரு சில பேர் கீழே போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இப்போ வச்சது எங்களுக்கு 7வது நாள் ஆகுது. இந்த 7 டேஸில் எனக்கு யாருமே கொண்டு போய் மொத்தமாக உள்ள கொட்டினது கிடையாது. அது லிமிட்டாக சாப்பிடுவாங்க, வேணும்னா எக்ஸ்ட்ரா வாங்கிப்போம். வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அன்லிமிட்டட் பிரியாணி தான் தெரியும். அஃப்கோர்ஸ் அன்லிமிட்டட் பிரியாணி எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க. ஓகே. ஹாய் பிரதர், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சதீஷ்ண்ணா. எப்படி இருக்கு அவங்க பிரியாணி எப்படி இருக்கு பிரதர்? நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. மசாலா வந்துட்டு ரைஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கான டேஸ்ட்டு ஃபீல் வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ அந்த 150க்கான அந்த ஒர்த்தாக இருக்குங்களா? இருக்குங்க பிரதர். ஏன்னா பீஸோட குவான்டிட்டியுமே சரி, ரைஸ் 100% எல்லாருமே குவான்டிட்டி தான் எதிர்பார்ப்பாங்க. ஓகே. ரைஸ் நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணலாம் எல்லாருமே. ஓகே. இதுதான் வந்து ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை டே ஜாப் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? மார்னிங்கில் வந்து நானும் ஷிஃப்ட்டுக்கு போயிடுவேன், அவங்களும் ஜாபுக்கு போயிடுவாங்க. ஈவினிங் வந்து நமக்கு 8 o'clock மேலே தான் நம்ம இங்கே வருவோம். கரெக்டாக 7:30 போல் அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டோம்னா திருப்பி இங்கே 8 to முடியல வரைக்கும் அப்படிங்க. ஸோ மிட் நைட் பிரியாணி மாதிரி தான். ஷோர். ஓகே. மக்களே, நாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிரியாணி வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து அன்லிமிட்டட் பிரியாணி 150 rupeesக்கு தராங்க. எக் வந்திருக்கு,
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு கொடுத்துருக்காங்க, கேசரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பக்கா பக்கா பக்கா. சூப்பர். ரைஸ் வைஸாக சூப்பர். பாஸ்மதி ரைஸ் தான் போடுறாங்க. அதே மாதிரி மசாலா வந்து சாப்பாட்டில் ஓட்டலை, எங்கேயுமே வந்து பார்த்தா மசாலா ஓட்டலை. ஸோ நம்மளால் பிரியாணியோட டேஸ்ட் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அந்த பீஸை வந்து ஒரு நல்லா ஒரு 2 பீஸ் இல்லைனா ஒரு லெக் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக தராங்க. அண்ட் நீங்கள் பீஸ் பாருங்கள், மிட் நைட்டில் இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக ஒரு பிரியாணியோட பீஸு கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா சம்டைம்ஸ் ஹார்டாக இருக்குது நிறைய இடத்துல சாப்பிடும்போது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ பீஸோட போகலாம். எப்படி அட்டகாசம் போங்க. 60 பிரியாணி பொறுத்த வரைக்கும் பார்த்தா 200 ருபீஸ் தராங்க. ஸோ சப்போஸ் ஒருத்தரால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு நார்மல் பிரியாணி இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால ஒரு பீஸ் வந்து 60 பிரியாணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க நெக்ஸ்ட் வந்து 60 பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், இல்லைனா வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து 60 பிரியாணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டே வைக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தா எந்த ஒரு குறையுமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிரியாணி டெக்ஸ்டர் மட்டும் பாருங்கள், இவ்வளோ பெருசாக வந்து பிரியாணிலாம் நல்ல பெரிய பீஸாகவே இருக்குது. இவ்வளோ பெரிய பீஸில் போடுறாங்களா தெரியல. ஸோ 60 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம சாப்பிட்டுங்க. மசாலா அவ்வளோ ஒட்டவே இல்லை. சூப்பர் 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 சூப்பர். இந்த கேள்வி நான் எல்லாட்டையும் கேட்பேன், உங்களோட சின்ன ஆசை என்ன, பெரிய ஆசை என்ன? இந்த வீடியோ இதை நான் கட்டும் பண்ண மாட்டேன். இதில் எல்லாம் இந்த கொஸ்டின் மட்டும் நான் கட்டே பண்ண மாட்டேன், நேச்சுரலாக வரணுன்றேன் நான். சின்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன ஆசை இப்போ எதுனா நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக என்கிட்ட சாப்பிட்றவங்க யாருமே வந்து போதும்னு சொல்லக்கூடாது. ஓகே சூப்பர். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி 2 வாரம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணும். சூப்பர். வேணாம் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறேன் மோஸ்ட்லி. ஓகே. பெரிய ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நான் கடை வச்சிருக்க மாதிரி எல்லாரும் ஆரம்பிக்கணும். யாரும் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ், இதுவும் ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு தெரியணும். ஆக்சுவலாக படிக்காதவன் தான் நான் கடை வைக்கணும், படித்தவன் தான் வேலை செய்யணும்னு இருக்கிறேன். படித்தவங்களும் அந்த வேலை செய்யலாம், படிக்காதவங்களும் வேலை செய்யலாம்னு. சூப்பர் பிரதர், சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் மக்களே, இந்த இடத்தோட லொக்கேஷன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை பார்க், மார்ஷ்லாண்டு பார்க்குக்கு ஆப்போசிட்டே தான் அங்கே வந்து ஷாப் வச்சுருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இங்கே ராயல் ஓக் அந்த ஒரு ஷோரூமுக்கு பக்கத்துலேயே, ஷோரூம் என்ட்ரன்ஸ்லேயே தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கடை வச்சுருக்காங்க. நிஜமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டார்ட் அப்புன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த ஒரு ஸ்டார்ட் அப்புக்கான அங்கே ஒரு அறிகுறியே தெரியல. நல்லா வந்து வெல் டெவலப்டான ஒரு பிரியாணி அந்த ஒரு டேஸ்ட் தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வரீங்க, நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மக்களே. அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ், வாட்ஸ்அப் சேனல், யூடியூப் சேனலோட எல்லா லிங்க்கும் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இந்த போல் ஃபுட் vlogs அண்ட் பிரியாணி vlogs உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு என்னென்ன அப்டேட் உங்களுக்கு எப்போ வேணுமோ அது எல்லாமே பார்த்தா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம போட்டுகிட்டே இருப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் டே சந்திப்போம். பிரதர் உங்களை செஞ்ச ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே சூப்பர் பிரதர், அல்டிமேட்டு. ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி அப்படி மாதிரி தெரியல, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான செஞ்ச மாதிரி தான், சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நல்லா டெவலப் ஆகணும், இன்னும் நல்லா வேறு லெவலில் போகணும். எல்லாம் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். அண்ட் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், எல்லோரும் நல்லா இருக்கும், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர்.